BBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறியதை அடுத்து நேற்று மாலை இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டது. அவரது அறிவிப்பை கடுமையாக கண்டனம் செய்த சகல கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று வலியுறுத்தினர். நேற்று மாலை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை தெளிவுபடுத்துமாறு கேட்டனர். ரங்கே பண்டார வெளியிட்ட அறிவிப்புக்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று நிராகரித்த ஜனாதிபதி தேர்தல்களை பின்போடுவதற்கான திட்டம் எதுவும் கிடையாது என்று கூறினார். ஜனாதிபதிக்கு நெருக்கமான மூத்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடம் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி தனது சார்பில் மறுப்பை வெளியிடுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டதாக அறிய வருகிறது. அந்த உறுப்பினர்கள் ரங்கே பண்டார தேர்தல்களை பின்போடுவது தொடர்பில் அத்தகைய ஒரு அறிவிப்பை ஏன் வெளியிட்டார் என்று ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் குழம்பி போயிருக்கின்றன. ஜனாதிபதி ஜனநாயக நடைமுறைகளை மதிப்பவர் என்பதால் தேர்தல்களை பின்போடும் யோசனை எதுவும் அவருக்கு கிடையாது என்று மூத்த உறுப்பினர்கள் கூறினர். அது ரங்கே பண்டாராவின் தனிப்பட்ட ஒரு கருத்து, ஜனாதிபதி எடுத்த முடிவு அல்ல என்று கூறிய முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபரிலும் அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என்று ஊடகங்களுக்கு கூறினார். ரங்கே பண்டாராவின் அறிவிப்பை கருத்தில் எடுக்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினரான பேராசிரியர் ரஞ்சித் பண்டார கூறினார். ஆனால் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் மாத்திரம் ரங்கே பண்டாரவின் அறிவிப்பை வரவேற்ற ஒரேயொரு இலங்கை அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஆராய்ந்தார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்க தூதுவர் தேர்தலுடன் தொடர்புடைய பல்வேறு விவகாரங்கள் குறித்து ரத்நாயக்கவிடம் விளக்கங்களை கோரினார். சந்திப்புக்கு பிறகு எக்ஸ் சமூக வலைத்தளத்தால் பதிவொன்றை செய்த ஜூலி சாங் ஜனநாயக ஆட்சி முறையின் ஒரு மைல்கல் என்ற வகையில் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல்களின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தியதாகவும் தேர்தல் செயல்முறைகளின் நேர்மை குறித்து ஆணைக்குழுவின் தலைவரிடம் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு ரீதியான அதிகாரங்களுக்கு இணங்க தேர்தல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க தூதுவருக்கு உறுதியளித்தார். அத்துடன் ஒளிவு மறைவற்றதும் பக்கச்சார்பற்றதுமான தேர்தல் செயல்முறையை உறுதிப்படுத்துவதில் ஆணைக்குழுவுக்கு இருக்கும் கடப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தினார். ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் கூலி படைகளாக பயன்படுத்தப்படுவதை தொடர்ந்து மூண்ட பிரச்சினை குறித்து வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதுவர் லெவன் சாகர்யானுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். மூண்டிருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து இருவருக்கும் இடையில் இணக்கம் ஏற்பட்டது. இனிமேல் இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் ரஷ்யாவுக்கு செல்வதானால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்று பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டது. வெளியுறவு இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய விரைவில் ரஷ்யாவுக்கு மேற்கொள்ளவிருக்கும் விஜயத்தின் போது மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கூலிப்படை பிரச்சினைக்கு இறுதி தீர்வு ஒன்று காணப்படும் என்று கூறப்பட்டது. அதேவேளை கூலிப்படை பிரச்சினை குறித்து ஆராய்வதற்கு பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன உள்ளடங்கிய உயர்மட்ட குழு ஒன்று ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் என்று அரசாங்கம் அறிவித்து 2 வாரங்கள் கடந்த நிலையிலும் அவர்கள் அங்கு இன்னமும் செல்லவில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் திங்களன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய வெளியுறவு இராஜாங்க அமைச்சர் பாலசூரிய ரஷ்யாவுக்கு செல்லவிருக்கும் உயர்மட்ட குழுவின் உறுப்பினர்களின் நியமனத்துக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு ஏற்கனவே விதித்திருந்த இடைக்கால தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஜூன் 12ஆம் தேதி வரை இன்று நீடித்தது.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனு ஒன்றை அடுத்தே சிறிசேன மீது நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ISIS உறுப்பினர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அண்மையில் கைதான 4 இலங்கையர்கள் குறித்து பொய்யான தகவலை வெளியிட்டார் என்ற குற்றச்சாட்டில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர் புன்சர அமரசிங்கவை ரகசிய போலீசார் இன்று பகல் கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நியூயார்க்கில் இரத்த களரி ஏற்படும் என்று சுவரொட்டி மூலம் செய்யப்பட்டிருக்கும் எச்சரிக்கையை அடுத்து இவ்வருடம் நியூயார்க்கில் நடைபெறவிருக்கும் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் போது பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கிரிக்கெட் போட்டிக்காக காத்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று சிவப்பு மையில் அச்சிடப்பட்ட சுவரொட்டிகளை ISIS ஆதரவு குழு ஒன்றினால் ஒட்டப்பட்டிருப்பதாக லண்டன் டெய்லி மெயில் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க்கின் நாசோ ஸ்டேடியத்தில் நடைபெறவிருக்கிறது. அந்த போட்டியின் போது பாதுகாப்பு பிரச்சனைகள் எழலாம் என்று அஞ்சப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டிருந்த ரெமால் சூறாவளி வடகிழக்கு இந்திய மாநிலங்களான மிசோரம், மேகாலயா, அசாம் ஆகிய மாநிலங்களை தாக்கி நேற்று பேரழிவை ஏற்படுத்தியது. 3 மாநிலங்களிலும் குறைந்தது 31 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாம், மிசோரம் மாநிலங்களில் திங்கட்கிழமையில் இருந்து மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. பெருமளவு மரங்களும் மின்சார கம்பங்களும் சூறாவளியில் வீழ்ந்து போயின. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.